நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லே அஜய், அஸ்வின், இந்த குஷி இன்னும் ஆளவே காணோம். மிஸ் வர நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே குஷி ஸ்கூலுக்கு லேட்டா வரமாட்டாளே, எங்க போனான்னு தெரியலையே. இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்குல்ல பப்ளு. ஆனா எப்பவுமே குஷி எக்ஸாமுக்கு லீவே போட மாட்டா. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, மிஸ் வர்ற வரைக்கும் பார்க்கலாம். எப்படியும் வந்துருவா, கண்டிப்பா லீவ் போட மாட்டா. லே அஸ்வின், ஏதாச்சும் படிச்சிருக்கியா? நான் எக்ஸாம்க்கு ஒண்ணுமே படிக்கல. எப்படியாவது குஷிய பார்த்து எழுதிடலான்னு நினைச்சேன். லே விக்ரம், நானும் ஒண்ணுமே படிக்கல. எப்படி எழுத போறேனே தெரியல. எங்க அம்மா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகலன்னா என்ன அடி வெளுத்துப்படும். இல்ல விக்ரம், ஏதாச்சும் கதையாவது அடிச்சு விட்டுறணும். அப்பனா மிஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு 2-3 மார்க்காவது போடுவாங்க. இதுல 2 அதுல 2ன்னு சொல்லி எப்படியாவது பாஸ் ஆயிரணும். இல்லைன்னா எங்க அம்மா காலை முறிச்சிடுவாங்க. இந்த அஜய்க்கு தான் கவலையே இல்ல. அவ தங்கச்சி அஞ்சலி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. தங்கச்சி எங்க அம்மா அப்பாட்ட அவ போட்டு கொடுத்துதான் நான் நிறைய டைம் அடியே வாங்குவல. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் காமிப்பாங்க, நம்ம கொஞ்சம் கதையடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோயேன், எப்படியும் பாஸ் ஆயிடலாம். நீ எதுக்குமே கவலைப்படாதல அஸ்வின், விக்ரம். ரோஜா, எல்லாத்தையும் படிச்சிட்டியா ரோஜா? நீ படிச்சிருப்ப. சரி ரோஜா, இங்கே உட்காந்துக்கோ. அப்பப்பா எனக்கு தெரியாததை மட்டும் சொல்லி கொடு ரோஜா. சரி அஜய், நான் சொல்லித்தரேன். ஆனா மிஸ் என்னை இடமாத்தி உட்கார வச்சுட்டா என்னால சொல்லித்தர முடியாது அஜய். 1 வேர்டே 15 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. நான் உனக்கு 1 வேர்டு ஃபுல்லா சொல்லித்தரேன் அஜய். சரி ரோஜா. 1 வேர்டு எப்படி ஒரு 15 மார்க் வந்துடும். நான் ஒரு எஸ்ஏ ஒரு 10 மார்க் படிச்சிருக்கேன். அஜய் எருவ மாடு, 1 மணி நேரத்துக்கு நீ முன்னாடி பிறந்தா நீ எனக்கு அண்ணனா? எப்படியாவது அஜய்க்கு பரீட்சையில சொல்லி கொடுத்து ஒரு 80-90 எடுக்க வச்சிடணும். அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். பாத்தியா, என்ன சொல்லணும்? என்ன சொல்ற அஞ்சலி? என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி. லே விக்ரம், அஸ்வின், என் தங்கச்ச பாத்தீங்களா? தங்கச்சிடா தங்கச்சிடா. இப்பவே ஏதோ நான் 100 மார்க் எடுத்த மாதிரி ஒரே சந்தோஷமா இருக்குடா. அஞ்சலியும் ரோஜாவும் எனக்கு பேப்பர் காமிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. எப்படியும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவேன். இந்த பரீட்சையை நினைச்சாலே கொஞ்சம் கவலையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. பெல்லு வேற அடிக்க போறாங்க. இன்னும் இந்த குஷி ஆளக்கான என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. லே அஸ்வின், அஜய் சொன்ன மாதிரி எதையாச்சும் கதையா அடிச்சு விட்டுற வேண்டியதான். சரி, நேரம் ஆயிடுச்சு, வா பெல் அடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் இடத்துல உட்காருவோம். லே அஜய், நான் போய் அஞ்சலிட்ட சொல்லிட்டு வரேன்ல. உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கும் சொல்லி கொடுத்தானா நானும் 80-90 எடுத்துருவேன். எங்க அம்மா கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிருவேன். அஞ்சலி, பேப்பர் எனக்கு காமிச்சிரு அஞ்சலி. சரில அஸ்வின். அப்பா, ஒரு வெடிய எக்ஸாம்ல எப்படியும் பாஸ் பண்ணிடலாம். இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்ல பாஸ் ஆகுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே. பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா அம்புட்டு தான். குஷி வீட்டு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. இல்லைன்னா ஏன் வரலனாவது கேட்கலாம். மிஸ் வேற வந்துட்டாங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி படிச்சிருக்கீங்க? இன்னைக்கு டெஸ்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? அஸ்வின், விக்ரம், அஜய் எப்படி படிச்சிருக்கீங்க? சூப்பரா படிச்சிருக்கோம் மிஸ். சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பேப்பர்லயும் இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே மிஸ். டைம் ஆயிடுச்சு, படிச்சது போதும். இப்போ ஒரு பெல் அடிக்கும். பெல் அடிச்ச உடனே எல்லாரும் புக்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு ரெடி ஆயிரணும் பரீட்சைக்கு. எல்லாரும் புக்ஸ் எல்லாம் மூடி வைங்க. படிச்சது போதும். புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க டேபிள் மேல வச்சிருங்க. ஆமா, குஷியே வரல இன்னும். மே கம் இன் மிஸ். இதுதான் ஸ்கூலுக்கு வர டைமா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? சாரி மிஸ், சித்தி தண்ணி பிடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதான் லேட் ஆயிருச்சு மிஸ். சாரி மிஸ். இனிமே கரெக்ட் டைம்க்கு ஸ்கூலுக்கு வந்துடணும். போ. தேங்க்யூ மிஸ். லேட்டா வந்துட்டோம், இல்லைன்னா ஒரு தடவை ரீட் பண்ணியாவது விட்டுருக்கலாம். ஏய் விக்ரம், நான் வரலன்னு ரொம்ப பயந்துட்டியோ? ஏன், நான் படிச்சுட்டு வர மாட்டேன்னு நினைச்சியோ? அது இல்லல விக்ரம், சும்மா அதெல்லாம் சொன்னேன். குஷி, உள்ள வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்ததே லேட்டு, இதுல பேசிட்டு வர இரு. சாரி மிஸ். டெஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்தா போதும். நான் சொல்றவங்க எல்லாம் வெளியே போய் உட்காருங்க. குஷி, அபி, விக்ரம்,
அஜய், ஹேமா, மீனா எல்லாரும் போய் வெளியே போய் உட்காருங்க. ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள் மட்டும் இருங்க. ஏ அஜய், நல்ல வேலை குஷி வெளியே வரா, அபி வெளியே வரா. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஐயோ பாவம் குஷி நம்ம கோவப்பட்டேன்னு நினைச்சிட்டா. ஏய் விக்ரம், நீ கொஞ்சம் இதே மாதிரியே பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் குஷி அழுதுருப்பா. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுல. நான் சொல்றவங்க மட்டும் வெளியே போங்க. போகும்போது பேப்பர் எடுத்துக்கோங்க, பென்சிலு பேனா தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. சும்மா அங்கே வந்துக்கிட்டு பென்சில் கேட்டேன் பேனா கேட்டேன்னு எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. கிளம்புங்க. விட்டு வச்சிருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க. கண்டுபிடிச்சுன்னா கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். நல்ல வேலை பிட்ட எழுதி வச்சிருந்தோம், ஆனா கொண்டுட்டு வரல. கொண்டு வந்திருந்தா நல்லா மாட்டியிருப்போம். குஷி குஷி கோவிச்சுக்கிட்டாலோ? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். குஷி என்கிட்ட பேச மாட்டியா? இல்லைல்ல விக்ரம், நீ தான் கோவிச்சிட்டியோன்னு நினைச்சேன். அப்பா பேசிட்டேன். ஹேமா ஹேமா. லே அஜய், சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காத. நீ என்கிட்ட எது கேட்டால் நான் சொல்லித்தர மாட்டேன். எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். எங்க பாரு, விக்ரம்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தா மூஞ்ச பேத்துருவேன். நல்ல வேளை நான் படிச்ச கொஸ்டின் எல்லாமே வந்துச்சு. அச்சோ, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஒண்ணு கூட நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. லே அஜய், நீ தெரிஞ்சதை எழுது. ஒன் வேர்டு நான் உனக்கு சொல்லி தர்றேன். நீ படிச்ச எஸ்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுது. நான் ஒரு எஸ்ஐ படிச்சேன், அந்த எஸ்ஐயும் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. குஷி கொஞ்சம் பேப்பரை தெரியற மாதிரி வச்சு எழுது. சரியில்ல விக்ரம், நான் பேப்பரை தெரியற மாதிரி வச்சு எழுதுறேன். நீ பார்த்து எழுதிக்கோ. அஜய், பேப்பர்ல ஏதாவது எழுதியிருந்தா காமில அஜய். நீயாச்சும் எஸ்ஐ படிச்சுட்டு வந்திருக்க, நான் ஒண்ணுமே படிக்கல விக்ரம். எல்லாமே நான் முக்கியம்னு சொல்லி கொடுத்து டெஸ்ட் வச்ச கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்திருக்கு. கடகடான்னு எழுதுங்க. எத்தனை தடவை டெஸ்ட் எழுதிருக்கீங்க கிளாஸ்ல? அச்சோ, மிஸ் வந்துட்டாங்க. இப்பதான் எழுதலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள மிஸ் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு வந்து எஸ்ஏ தான் எழுதணும் போல இருக்கு. குஷி, அபி, ஹேமா எல்லாம் படிச்ச கொஸ்டின் தானே வந்திருக்கு. கடகடான்னு வேமா எழுதுங்க. கடகடன் எழுதவா? கடகடன் எப்படி எழுத முடியும்? சுத்தம். இங்க வேற உட்காந்துட்டாங்களா? இன்னைக்கு எழுதுன மாதிரி தான், நம்ம பாஸ் ஆன மாதிரி தான்.